எனக்கு கல்யாணம். ஜெயிப்பிச்சை கூட தானே. ஆமா, இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஜெயிப்பிச்சை கூடவா தெரியக்கூடாது? அப்படின்னா அவர் கல்யாணத்துக்கு வரமாட்டாரே. அத நான் சொல்லிக்கிறேம்மா. ராத்திரி 12 மணிக்கு ஒரு டாக்ஸி வரும். நீயும் மதனும் அதுல ஏறி போயிடுங்க. பல்லவரத்துக்கிட்ட ஒரு கோவில் இருக்கு, அங்க உனக்கும் ஜெயபேச்சிக்கும் கல்யாணம். 12 மணிக்கா? ஐயோ, நான் 11 மணிக்கு ஃப்ரெண்ட் சென்ட் ஆஃப் பண்ண போகணுமே, என்னால முடியாது. என்னங்க இது? தங்கச்சி கல்யாணம் முக்கியமா இல்ல உங்க ஃப்ரெண்ட் சென்ட் ஆஃப் முக்கியமா? அது ரெண்டுமே முக்கியம். இருந்தாலும் நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நான் ஏர்போர்ட்ல இருந்து பல்லாவரம் பங்களாக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன். நீ தங்கச்சியை தனியா டாக்ஸில அனுப்பிச்சிரு. தனியா டாக்ஸிலயா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இங்க பாரு, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். டாக்ஸி டிரைவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வருவாரு. சரியா? நான் வேணா எங்க அம்மா கூட கூட்டிட்டு போறேன். கூடுவாஞ்சேரி, நல்லா கேட்டுக்க. நான் வேலை பார்க்கறேனே அந்த வீட்டு அம்மா தன் புருஷனுக்கு தெரியாம கொஞ்சம் பணத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுது. ஏகப்பட்ட பணம் இருக்கும். குறைஞ்சது ஒரு 50,000 தேரும். அந்த பணத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீ என்ன செய்யற, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிடு. அப்புறமா நான் அவங்க மீட் பண்ணி 2 பேரும் அதை ஷேர் பண்ணிக்கோ. அந்த அம்மா என்கிட்ட எப்படி பணத்தை கொடுக்கும்? அங்கதான் நீ என்னுடைய சாமர்த்தியத்தை கவனிக்கணும். நீ என்ன செய்யற, நாம வழக்கமா மீட் பண்ணுவோமே பல்லாவரம் பக்கத்துல ஒரு பழஞ்ச பங்களா, அங்க போய் நீ குந்தின்னு இருக்க. அங்க நாளைக்கு ராத்திரி அந்த அம்மா பணத்தோட வருவாங்க. சரியா 12 மணி நீ பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடும். மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன் தலைவா. நான் வரட்டுமா? போயிட்டு வா, போயிட்டு வா. வா அர்ஜுனா. சொல்லுங்க. உன்னால ஒரு உதவியாக வேண்டியிருக்குது உன் டாக்ஸியோட. செய்யறேனே. நீ என்ன செய்யற, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேனே ஒரு வீடு, ஆமா, அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுற. அவ்வளவுதான். ஏதாவது விவகாரமான? ஒரு விவகாரமும் இல்லப்பா. அந்த அம்மா அவங்க புருஷனுக்கு தெரியாம கொஞ்சம் பணத்தை எடுத்து சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுது. அதை நீ என்ன செய்யற, அந்த அம்மாவை கூட்டு நேரா பல்லாவரம் பழஞ்ச பங்களாக்கு வந்துடுற. அங்க போய் அந்த அம்மாவை கொண்டு விட்ட உடனே அவங்க பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வந்துருவாங்க. அவங்கள போய் வீட்டுல விட்டுற. அவ்வளவுதான். அண்ணே, ஏதோ பிரச்சனை மாட்டி விட்டாதீங்கண்ணே.